என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, எல்லா சமையல விடவும் மீன் குழம்பு வைக்கிறது தாங்க இருக்கிறதுலே ஈஸி. அதுவும் ஒரு நாள் வச்சுட்டிங்கன்னா போதும் 2, 3 நாளைக்கு அதவே வச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் டேலாம் மீன் குழம்பு அட்டகாசமா இருக்கும். ஒரு சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? மிக்ஸர் ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 6, 7 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். சட்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயம், 6, 7 பல்லு பூண்டு, பச்சை மிளகா 2 நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது லைட்டாக மசிஞ்சு வர்ற டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக தான் சேர்த்துப்பேன். நீங்கள் கம்மியாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாறை மீனில் ஒரு வெரைட்டி தான் சேர்த்துருக்கேன். கரெக்டான நேம் எனக்கு தெரியல. பட் தோலெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க. மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கனாலே போதும். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.